விரல் நுனி அசைவில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்தும். சேவ் டைம், ட்ரபிள், மணி. ilakiyaonline.com. இலங்கையில் கொரோனாவை அடுத்து ஏற்பட்டுள்ள மற்றொரு ஆபத்து பெற்றோர்களுக்கு எச்சரிக்கை. யாழ் சர்வதேச விமான நிலைய சேவைகள் மீண்டும் ஆரம்பம். மைத்ரி போல் அவமானப்படாதீர்கள், கோட்டாவிற்கு அறிவுரை. ரஷ்யாவிலிருந்து அழைத்து வரப்பட்டுள்ள இலங்கையர்கள். தவிடுபொடியான ட்ரம்பின் நம்பிக்கை மீண்டும் கொத்து கொத்தாக மரணிக்கப் போகும் மக்கள். புதிய கொரோனா பாதிப்பு இல்லை, மகத்தான சாதனை புரிந்துள்ளோம் என சீன பிரதமர் பாராளுமன்றத்தில் கூறினார். கொரோனா விவகாரம் அமெரிக்காவுக்கு சீனா விடுத்த பகிரங்க எச்சரிக்கை. விகாரைக்குள் கைவரிசையை காட்டிய திருடர்கள். 7 மாவட்டங்களுக்கும் நீடிக்கப்பட்ட அபாய எச்சரிக்கை. இலங்கையில் சிறுவர்களை தாக்கும் கவசாகி நோய் பரவக்கூடும் என ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் விசேட வைத்தியர் தீபல் பெரேரா தெரிவித்துள்ளார். சிறுவர்களுக்கு 5 நாட்களுக்கு அதிகமாக கடுமையான காய்ச்சல் ஏற்பட்டு நாக்கு சிகப்பு நிறம் போல் காணப்படல் கவசாகி நோய்க்கு அறிகுறியாக இருக்கும் என வைத்தியர்கள் குறிப்பிட்டுள்ளனர். கொரோனா வைரஸ் பரவலின் பின்னர் கவசாகி நோய் ஏற்படக்கூடும் என்பதால் கொரோனா பரவிய பிரதேசங்களில் சிறுவர்கள் தொடர்பில் தீவிர அவதானம் செலுத்துமாறு விசேட வைத்தியர் பெற்றோர்களிடம் கேட்டுள்ளார். இது சுவாச நோய் எதிர்ப்பு சக்தி நோய் என்பதால் அது சிறுவர்களின் இதயத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் எனவும் இது தொடர்பில் மிகவும் தீவிர அவதானம் செலுத்த வேண்டும். வைத்திய சிகிச்சைக்காக சிறுவர்களை வைத்தியசாலைக்கு அழைத்து செல்ல வேண்டும். கவசாகி நோய் தொற்றுக்குள்ளான சிறுவர்கள் சிலர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக வைத்தியர் தீபேல் பெரேரா தெரிவித்துள்ளார். கட்நாயக்க விமான நிலையத்தை தொடர்ந்து மாத்தள, யாழ்ப்பாணம், மட்டக்களப்பு மற்றும் ரத்மலானை விமான நிலையங்களில் பயணிகள் சேவைகளை விரிவுபடுத்துவது குறித்து கவனம் செலுத்தப்பட்டுள்ளது என விமான சேவைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது. கொரோனா வைரஸ் நாட்டுக்குள் பரவுவதை தடுக்க பல மாற்று நடவடிக்கைகளில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருகின்றது என விமான சேவைகள் அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க தெரிவித்துள்ளார். ஆண்டுதோறும் 10 முதல் 12 மில்லியன் பயண நடவடிக்கைகள் கட்டுநாயக்க விமான நிலையத்தினூடாக நடைபெறுகின்றன. இன்னும் 2 ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை 18 முதல் 20 மில்லியன் வரை உயரும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்று நோய் பரவல் காரணமாக உலகம் முழுவதும் விமான சேவைகள் தடைப்பட்டுள்ளன. இதனால் உலகில் உள்ள அனைத்து விமான நிலைய சேவைகளும் சரிவடைந்துள்ளன. இந்த நிலையில் சுகாதார தரப்பு ஆலோசனைகளுடன் ஏனைய விமான நிலையங்களையும் திறக்க திட்டமிடப்பட்டுள்ளது என அவர் மேலும் கூறியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன போல் இந்நாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவும் உயர் நீதிமன்றத்திற்கு சவால் விட்டு அவமானப்பட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கின்றோம். இவ்வாறு முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீர தெரிவித்தார். நாடாளுமன்றத்தை மீள கூட்டுமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் தாம் கூட்டப் போவதில்லை என்று நேற்று முன்தினம் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச தெரிவித்தார் என செய்திகள் வெளியாகியிருந்தன. இது தொடர்பில் மங்கள சமரவீர கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கடந்த 2018ஆம் ஆண்டு 52 நாள் அரசியல் சதி புரட்சியின் போது உயர்நீதிமன்றத்திற்கு சவால் விட்டு முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன செயற்பட்டிருந்தார். எனினும் நீதிமன்றத்தின் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பின் பிரகாரம் கலைக்கப்பட்ட நாடாளுமன்றம் மீள கூட்டப்பட்டது. இதை இந்நாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்சவும் மனதில் கொண்டு செயற்பட வேண்டும். தற்போதைய மனுக்களின் பிரகாரம் நாடாளுமன்ற கலைப்பு வர்த்தமானி அறிவிப்பு செல்லுபடியற்றது என உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினால் நாடாளுமன்றத்தை சபாநாயகரால் கூட மீள கூட்ட முடியும். அதற்குரிய அதிகாரம் தற்போதைய அரசியலமைப்பில் இருக்கின்றது என்றார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் இருந்து 260 பேர் நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டுள்ளதாக விமான நிலைய உபதலைவர் ராஜீவ் சூர்யா ஆராய்ச்சி தெரிவித்தார். ஸ்ரீலங்கா விமான நிலையத்திற்கு சொந்தமான 206 ரக விமானத்தினூடாக அவர்கள் மாஸ்கோ நகரிலிருந்து அழைத்து வரப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் அடுத்த வாரமளவில் வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக விமான நிலைய உபதலைவர் ராஜீவ் சூர்யா ஆராய்ச்சி தெரிவித்தார். கொரோனாவுக்கு மருந்து என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தொடங்கி வைத்த ஹைட்ராக்சி குளோரோகுயின் மருந்தினால் எந்த ஒரு பயனும் இல்லை என்று லான்செட் பெரிய அளவு புறத்தர ஆய்வின் மூலம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தொற்றுடைய நோயாளிகளுக்கு மலேரியா எதிர்ப்பு மருந்தான ஹைட்ராக்சி குளோரோகுயின் மருந்தினால் எந்த ஒரு பயனும் இல்லை. மற்றொரு பாக்டீரியா கிருமி எதிர்ப்பு மருந்தான அசித்ரோமிசினுடன் சேர்த்து கொடுத்தாலும் இல்லை என்றாலும் ஹைட்ராக்சி குளோரோகுயின் மருந்து கொரோனாவுக்கு வேலை செய்யவில்லை என்பதே லான்செட் கண்டுபிடிப்பாகும்.
கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டு ஹைட்ராக்சிக்ளோரோகுயின் மருந்து கொடுக்கப்பட்ட 15,000 நோயாளிகள் குறித்து தரவுகளில் இருந்து பெறப்பட்ட தகவலாகும். ஆய்வாளர்களின் கருத்தின்படி இந்த ஹைட்ராக்சிக்ளோரோகுயின் மருந்து எடுத்துக்கொண்டவர்களுக்கு இதய நோய் பிரச்சினைகள் ஏற்பட்டுள்ளது தெரிய வந்துள்ளது. இதனால் கொரோனா நோயாளிகள் இதய நோயாளிகளாக மாறியிருக்கின்றனர். கோவிட்-19 நோயாளிகளுக்கு குளோரோகுயின், ஹைட்ராக்சிக்ளோரோகுயின் மற்றும் அசித்ரோமிசின் ஆகியவற்றை பயன்படுத்தவே கூடாது என்கின்றனர் லான்செட் ஆய்வாளர்கள். லுபாஸ், முடக்குவாதம் போன்ற தன்னைத்தானே தற்காத்துக் கொள்ளும் நோய்களுக்குத்தான் கொடுக்க வேண்டும். இந்த நோய்கள் உள்ளவர்கள் குறிப்பிட்ட காலம் வரை ஹைட்ராக்சிக்ளோரோகுயின் எடுத்துக்கொள்வது அவசியம். இந்த மருந்துகள் சோதனைச்சாலை பரிசோதனையில் வைரஸ்களுக்கு எதிரான விளைவுகளை காட்டியிருக்கலாம். ஆனால் கோவிட்-19 நோயாளர்கள் சிகிச்சையில் இது உதவாது என்பதே ஆய்வாளர்களின் கருத்து. ஹைட்ராக்சிக்ளோரோகுயினால் இதய நோய்களும் இதனால் மரணமும் ஏற்படும் என ஆய்வாளர் மெக்ரா எச்சரிக்கின்றார். அசித்ரோமிசின், கிளாரித்ரோமிசின் ஆகியவற்றை கொரோனா நோயாளிகளுக்கு கொடுத்ததில் மருத்துவமனை மரணங்கள் அதிகரித்துள்ளன. மேலும் பல மரணங்கள் ஏற்படும் என எச்சரித்துள்ளன. இவர்களுக்கு இதய துடிப்பு சீரற்ற முறையில் இருந்ததும் இதயத்தின் கீழறை வேகமாக துடிப்பதும் தெரியவந்தது. குளோரோகுயின் அல்லது ஹைட்ராக்சிக்ளோரோகுயின் கொடுத்த 6இல் 1 நோயாளி இறக்கின்றனர். இந்த 4 மருந்துகளையும் செயற்கையாக கொடுப்பதன் மூலம் 5இல் 1 நோயாளி இறப்பது தெரியவந்துள்ளது. சீனாவின் வூஹான் நகரில் தோன்றிய கொரோனா வைரஸ் உலகம் முழுவதும் பரவி உலகளாவிய ரீதியில் 3,35,000க்கும் அதிகமான உயிர்களை பலிவாங்கியுள்ளது. கடந்த ஆண்டு பிற்பகுதியில் மத்திய சீனா நகரான வூஹானில் கொரோனா வைரஸ் முதலில் வெளிப்பட்டது. ஆனால் பிப்ரவரி நடுப்பகுதியில் பாதிப்புகள் உச்சத்தில் இருந்தது. ஆனால் வியக்கத்தகு அளவில் திடீரென குறைந்துவிட்டன. ஏனெனில் நாடு வைரஸை பெரும்பாலும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக கூறப்படுகின்றது. 140 கோடி மக்கள் வாழும் நாட்டில் அதிகாரப்பூர்வ இறப்பு எண்ணிக்கை 4,634 உள்ளது. இது மிக சிறிய நாடுகளின் இறப்பு எண்ணிக்கையை விட மிக குறைவு. எவ்வாறாயினும் சீனாவின் பாதிப்புகளில் நம்பகத்தன்மை குறித்து சந்தேகம் எழுந்துள்ளது. இதனால் அமெரிக்கா போன்ற நாடுகள் கொரோனா வைரஸ் பாதிப்பை மூடி மறைப்பதாகவும் ஆரம்ப கட்டத்தில் நடவடிக்கைகள் எடுக்க தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டி வருகின்றன. சீனா கொரோனா பாதிப்புகளை மறைப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை கடுமையாக மறுத்துள்ளது. எப்போதும் உலக சுகாதார அமைப்பு மற்றும் பிற நாடுகளுடன் சரியான நேரத்தில் தகவல்களை பகிர்ந்து கொண்டுள்ளது என்று கூறியுள்ளது. கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் வைரஸ் போராட்டத்தில் பெரிய சாதனைகளை நிகழ்த்தியதாக கூறினர். ஜனவரி மாதத்தில் கொரோனா பாதிப்பு தொடங்கியதில் இருந்து முதல் முறையாக புதிய கொரோனா வைரஸ் தொற்று நோய்கள் குறித்த தகவல்களை சீனா தற்போது தெரிவித்துள்ளது. சீனாவின் பாராளுமன்ற கூட்டம் தொடங்கிய ஒரு நாளுக்கு பிறகு இந்த தகவல்கள் வந்துள்ளது. அங்கு உரையாற்றிய பிரதமர் லி ஹெக்கியாங், கொரோனாவுக்கு நாங்கள் எடுத்த நடவடிக்கையால் புதிய கொரோனா பாதிப்பு இல்லை. மகத்தான சாதனை புரிந்துள்ளோம் என்றாலும் நாடு இன்னும் மகத்தான சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் என அவர் எச்சரித்தார். கொரோனா பரவல் தொடர்பில் சீனாவுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் எங்களின் பதில் கடுமையாக இருக்கும் என அமெரிக்காவை சீனா எச்சரித்துள்ளது. சீனாவின் வூஹான் நகரில் பிரபலமான விலங்குகள் சந்தையிலிருந்து உலகையே அச்சுறுத்தும் கொரோனா வைரஸ் பரவியது என்று சீனா கூறி வருகின்றது. ஆனால் கொரோனா வைரஸ் வூஹான் ஆய்வகத்தில் செயற்கையாக உருவாக்கப்பட்டது. கொரோனா பரவலை கையாண்ட விதத்தில் சீனா வெளிப்படைத்தன்மையுடன் நடக்கவில்லை. உலக நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்பட்ட உயிரிழப்பு, பொருளாதார இழப்புக்கு சீனாதான் பொறுப்பேற்க வேண்டும். ஆதலால் சீனாவிடம் இருந்து இழப்பீடு பெறுவதற்கான சட்ட நடவடிக்கைகளை எடுப்போம் என அமெரிக்கா கூறி வருகின்றது. இந்த நிலையில் சீன நாடாளுமன்றத்தின் செய்தி தொடர்பாளர் ஹாங் ஏசியே நிருபர்களுக்கு அளித்த பேட்டியில், உலகில் கொரோனா வைரஸ் பரவுவதற்கு சீனா காரணம் என்பதை நாங்கள் ஏற்க முடியாது. இது அடிப்படை ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. இதற்காக அமெரிக்கா எங்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க திட்டமிட்டிருப்பதையும் ஏற்க முடியாது. இது சர்வதேச உறவுகளின் விதிகளை மீறி, சர்வதேச சட்டங்களை மீறி நடப்பதாகும். அமெரிக்கா ஏதேனும் சட்ட நடவடிக்கை எடுப்பதாலோ அல்லது மசோதா கொண்டு வந்தாலோ அதை சீனா கடுமையாக எதிர்க்கும். அவ்வாறு அமெரிக்கா ஏதேனும் செய்தால் அதற்கு சீனா தரப்பில் கடும் பதில் நடவடிக்கைகள் இருக்கும். மற்ற நாடுகள் மீது குற்றச்சாட்டுவதை நிறுத்த வேண்டும். தன்னுடைய நாட்டின் நிலவும் சொந்த பிரச்சினைகள் மீது கவனம் செலுத்த வேண்டும். சொந்த பிரச்சினைகளில் இருந்து கவனத்தை திசை திருப்பும் அமெரிக்காவின் செயல் பொறுப்பானதல்ல. அமெரிக்காவின் சட்ட நடவடிக்கைகளையும் ஏற்க மாட்டோம், இழப்பீடு கோருவதையும் ஏற்க முடியாது. கொரோனா பரவலை பொறுத்தவரை சீனா சிறப்பாக செயல்பட்டு வைரஸை கட்டுப்படுத்தியது. ஏராளமான தியாகங்களை செய்து கொரோனா போரில் சீனா
வென்றுள்ளது. சீனாவில் கொரோனா தொற்று ஏற்பட்டதிலிருந்து உலகுக்கு வெளிப்படைத்தன்மையுடனேயே அனைத்து தகவல்களையும் சீனா தெரிவித்து வந்தது. உலக சுகாதார அமைப்புக்கு அனைத்து தகவல்களையும் கூறினோம். உலக நாடுகளுக்கும் சரியான நேரத்தில் எச்சரிக்கை செய்தோம். கொரோனா வைரஸ் சீனாவின் ஆய்வகத்திலிருந்து பரவியது என்னும் குற்றச்சாட்டை ஏற்க முடியாது. இது முழுமையான அறிவியல் சார்ந்த விடயம். அறிவியல் அறிஞர்கள், ஆய்வாளர்கள், மருத்துவ வல்லுநர்கள் ஆய்வு செய்து அவர்கள் முடிவு செய்யட்டும் என அவர் தெரிவித்துள்ளார். திருகோணமலை கந்தராய் பிரதேசத்தில் உள்ள விகாரையொன்றுக்குள் கூரை மேல் ஏறி உள்நுழைந்து கணனி மற்றும் பணம் என்பன திருடப்பட்டுள்ளதாக முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இம்முறைப்பாட்டை நேற்று மாலை கந்தராய் 94ஆம் கட்டை சைலாராம விகாரையின் விகாராதிபதி அஸ்கிரிய புஞ்சேரத்ன தேரர் பதிவு செய்துள்ளார். விகாரையின் கூரை மேல் ஏறி உள்நுழைந்த திருடர்கள் 1,23,000 ரூபாய் பணத்தையும் மடிக்கணரியொன்றையும் திருடிச் சென்றுள்ளனர் என முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து அங்கு விரைந்த போலீசார் சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக குறித்த இடத்தை பகுப்பாய்வு செய்யும் நோக்கில் அடையாளமிட்டுள்ளனர். எனினும் சந்தேக நபர்கள் எவரும் இதுவரை கைது செய்யப்படவில்லை என போலீஸ் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என கந்தராய் போலீசார் தெரிவித்தனர். பலத்த மழை காரணமாக 7 மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள மண் சரிவு அபாய எச்சரிக்கை இன்று மாலை 3 மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. ரத்னபுரி பிரதேச செயலக பிரிவிற்கான மண்சரிவு அபாய சிகப்பு எச்சரிக்கை தொடர்ந்தும் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆய்வு நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நுவரெலியா, கண்டி, மாத்தளை, கேகாலை, குருநாகல், காலி ஆகிய மாவட்டங்களுக்கு 1ஆம் கட்டத்தின் கீழாக மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேவேளை மேல், சப்ரகமுக, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பலத்த மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.